அந்த அந்த படத்தோட கட்டிங் தான் நீ வச்சிருந்த. ரெண்டுத்தையும் எடுத்து ஒருதான் டைரக்டர். அப்படியா? ஒருதான் டைரக்டர். ஒருதான் ரைட்டர். பாக்கல இந்த வீடியோல. இப்போதான் ஹீரோ. ஹீரோவா ஹீரோயினியாடா உனக்கு? ஹீரோ. அடுத்த ஹீரோ நீ ரெடி பண்ணிருச்சு. ஓ ஓ ஆமா நான் சொன்னல இதுதான் பொல்லாத கட்டிங். இப்போ இததான் நீ பண்ணிருக்க. நீ இதுக்கு முன்னாடி பண்ணி இந்த கட்டிங் நான் எவ்வளவு அழகா எடுத்து போட்டோல போட்டுருக்க. இந்த கட்டிங் தான் நீ வச்சிருந்த. தெரியுதா? ஏய் இதெல்லாம் நான் வீடியோவே இந்த வீடியோ பார்க்கல. உன்னை என்ன பாக்குறது? வா லவ் ஃபெயிலியர் மாதிரி தெரியலையே. இது ஏதோ சரியில்லையே. இவங்கிட்ட ஷீரோ மாட்டிடும் முழிக்குது ஷீரோ. பாய் ஷீரோ. ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படிங்கிறது தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி தான் குட்டி ஒரு விஷயத்தில் எங்களை ஏமாற்றிட்டாங்க. ஸோ அவங்க எங்களை என்ன ஏமாத்துனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ரொட்டீன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதை தாண்டி கம்பெனி ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், கிட்டத்தட்ட குட்டிக்கு அத்தனை ஃபோன் கால் பண்ணியாச்சு. அதாவது இன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க. நம்ம வந்து சிறுவாபுரி கோயிலுக்குலாம் போயிட்டு எவ்வளோ அழகாக போனோம் அப்படின்னா, அது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அழகாக உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் ஒன்று ஐடியா பண்ணி நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு குட்டிக்கு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி, அதாவது நேத்தி வரைக்குமே குட்டி எங்கள் கூட தான் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு சினிமாக்கெலாம் போயிட்டு ஜாலியாக ஆடி பாடி ஆட்டம் போட்டுவிட்டு அப்படி இருந்துட்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓகே நம்ம விஷயத்துக்காக இன்றைக்கி நம்ம இறங்க போகிறோம். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்படியே குட்டியும் கூடயே கூப்பிட்டு போயிட்டு வரலாம். குட்டி தனியாக தானே இது பாவம் கஷ்டப்படுது அப்படிங்கிறதுனால சரி வா குட்டி நம்மளும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி குட்டிக்கு ஓகேனா ஓகே காலைல போயிடலாம், காலைல 10 மணிக்கு ஷாப்பாகும் அப்படி இப்படின்னுச்சு. மறுநாள் காலைலேருந்து ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட எடுக்க மாட்டேங்குது ஃபோனை. ஏன்னே தெரில, செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் கவினை சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே அவன் ஃபோன் நான் எடுக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்க எது நினச்சாங்கன்னு தெரில, திடீர்னு குட்டி வீட்டை கண்டுபிடிச்சி குட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம போய் கேட்குறோம், ஃபோன் பண்ணால் எடுக்கிறியா, அப்புறம் எதுக்கு ஃபோன் நம்பர் வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஐயோ உங்களை நான் ப்ராங்க் பண்ணுறதுக்காக வந்தேன், இப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு மழுப்புச்சு. நீ போய் தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக 1 by 1 எல்லாத்தையுமே பண்ணோம். என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோ போய் பாருங்கள். ஹேர் கட் பண்ணுடான்னா ஆனால் இதான்டா நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு. இந்த பக்கம் இப்படி வா, ஃபுல் இப்படி வா, இப்படி வேணா தள்ளி வாடா நல்லா இருக்கா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபுல்லாக காட்டுறான் வா. இப்படி நில்லு, அது வெளிச்சாந்தி நல்லா இருக்கு. ஆனா நான் அந்த வீடியோல பாரு, பொலாதம் கட்டிங்னா என்ன, நீ வச்சிருந்த கட்டிங் நானே தனி ஒரு அந்த அந்த படத்தோட கட்டிங் தான் நீ வச்சிருந்த. ரெண்டுத்தையும் எடுத்து ஒருதான் டைரக்டர். அப்படியா? ஒருதான் டைரக்டர். ஒருதான் ரைட்டர். பாக்கல இந்த வீடியோல. இப்போதான் ஹீரோ. ஹீரோவா ஹீரோயினியாடா உனக்கு? ஹீரோ. அடுத்த ஹீரோ நீ ரெடி பண்ணிருச்சு. ஓ ஓ வந்துச்சுனா ஜாயின் பண்ணி. இதான் தமிழன். அடுத்த ஹீரோயினி ரெடி. ஏய் நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த ஹீரோயினி ரெடி. நீ தான சொன்ன, நானா சொன்னேன். ஓகே எனிவே ஹாப்பியா இரு. வேற ஒண்ணும் இல்ல. நான் நாய் அவள வெரி மாப்பளையே. இல்ல தமிழ் வச்சுக்கோ. இல்ல गाइस, நான் வந்து ஒரு வெறுப்பேத்துறதுக்காக நான் ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வீடியோ கண்டினியூ நானே இவனை தேடி எப்படி அலைஞ்சோம். நாங்க எத்தனை வந்து இருக்கோம் உன்னை தேடி. உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணோம் இருக்குடா. ஜெய்மணி அவள்கிட்ட பேசின மாதிரியே இருக்குது. ஐயோ கடவுளே. வெள்ள போங்க எல்லாம் வாங்க. நான் ஏதோ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இவங்க எனக்கே தெரியாம டிஸ்ட் வைக்கிறாங்க பாரு. நான் உனக்கு அலைஞ்சது உன் லொகேஷன் தெரியும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுதான் பொல்லாத கட்டிங். இப்போ இததான் நீ பண்ணிருக்க. நீ இதுக்கு முன்னாடி பண்ணி இந்த கட்டிங் நான் எவ்வளவு அழகா எடுத்து போட்டோல போட்டுருக்க. இந்த கட்டிங் தான் நீ வச்சிருந்த. தெரியுதா? ஏய் இதெல்லாம் நான் வீடியோவே இந்த வீடியோ பார்க்கல. நானும் போட்டுக்கறேன் பாரு. அதெல்லாம் ஏன் பாக்குற? நீ இதையே பாப்ப, நீ எதை பாப்ப? இங்க பாரு, இங்க ஒன்னு போட்டுருக்காரு, நான் பார்க்கவே இல்ல. என்னடா ஏதோ வீடியோல போட்டோலாம் எடுத்து போட்டுறவன்ற மாதிரி ஒரு வீடியோ லாஸ்ட்ல போட்டத பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்குது. ஏய் இவன் வேற வீட்டு காலி பண்ணிட்டே போயிட்டு. ஓ அப்படியே சொல்லிட்டியா? அட பாவி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? பாண்டதுக்கு முன்னாடியே
பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான் பாரு. ஆனா பண்ணிடும். ஒரே பதட்டத்துல குட்டி என்ன பேசுன்னு தெரியாத பேசி விட்டுருவாப்ல. சரி குட்டி வாப்பலமா. என்னடி உன் மூஞ்சி அப்படி இருக்கு ஐயோ, கொஞ்சமாச்சு கேமரா ஆன்ல இருக்குது எனக்கு ஐயோ. இவனை தேடினதுக்கு நாங்க சில விஷயத்த பண்ணிட்டே வந்திருக்கலாம் போல. வீடே போயிடுச்சு, அவ்வளோ எடுத்து தேடி ஆராய்ச்சி. ஏன் வீடா நைட்டு வந்தாலடா, அதனால எனக்கு தெரியல. நைட்டு நீ வரும்போது கூட கொண்டு கூட்டு வந்துட்ட. இப்போ அழுகி வந்தோம். உன்னை என்ன பாக்குறது வா, லவ் ஃபெயிலியர் மாதிரி தெரியலையே. இது ஏதோ சரியில்லையே. இது ஏதோ சரியில்லை, இது ஏதோ சரியில்லை. இவன் லவ் ஃபெயிலியர் மாதிரிலாம் தெரியல, லவ் ஃபெயிலியர் மாதிரியே தெரியல. இப்பதான் ஒரு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காரு. வெயிட் பண்ணு. என்னடா பின்னாடி அண்ணன் கூட உக்காந்துட்டு பாரு வந்து மாறுனாங்கப்பா. இப்படி மாறினதுக்கு அப்புறம் இருக்க சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அப்படித்தான்டா பிடிக்குது. நீ எப்பயுமே சோகமா சுத்திட்டு தாண்டி இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால இப்படி நான் சொல்ல குரூப்ல இவன் ஒருத்தன் போல இப்படிதான் தெரியறான் போல. சரி வாங்க போலாம். இந்த நாய் மட்டும் எப்படி கிளம்பி வருது. நம்ம ஷீரோவை பாருங்க எப்படி இருக்கான். பாவம் ஷீரோ. இவங்கிட்ட ஷீரோ மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஷீரோ ஷீரோ பாய், ஷீரோ பாய் 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 ஷீரோ பாய் ஷீரோ. இதுங்க அலப்பறத்தை பாருங்க. தலைவருக்கு போட்டோ எடுக்கணுமா, அதுக்கு இந்த தலைவர் வந்து அதுக்கு இது பண்ணி தராரு, போட்டோ எடுத்து தராரு. தாங்க முடியலடி அம்மா இதுங்க பண்ற அலப்பற. ரொம்ப வெயில் அடிக்குது காய்ஸ். எங்க பார்த்தாலும் அலையிறோம். அங்க ரொம்ப தலைவலியா இருக்குது. அந்த எங்க அலையிறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே போக போக உங்களுக்கே தெரியும். ஓ கலர்ஸ் எப்படி இருக்கு பாரு. சண்டைக்கு வந்த மாதிரி இல்லையே ட்ரெஸ்ஸிங்க பார்த்தா. அந்த வெறிக்கு அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிடலாங்கிற அளவுக்கு நான் வந்தேன். இல்ல தனியா இருக்குதே அப்படின்னு நான் விட்டு வச்சிருக்கிறேன். பிளான் பண்ணி வர மாதிரி வந்துட்டு எப்படி வராங்க. நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நானு கீழே நிக்கிற நீயே போ அப்படின்னு. கவிதா அவனை பேர் திட்டிட்டு போயிடலாம் வாங்கன்னு வந்துட்டாங்க. வரவா அதான் வந்து கேட்டணும் 4 வாரத்தை நடக்குது. என்ன ஏன் வரல நீ திட்ட வர நீ வந்து அப்படியே வரவே எப்படி வர வைக்கிறத பார்த்தாலே கூட திட்டுங்கிற ஆசையா போயிடுச்சு. அப்படியே ஈத்துட்டு போய் மாடியில விட்டுச்சு. அப்புறம் கேட்டு திட்ட தோணும். அப்படிலாம் வரக்கூடாது. 2 hours later. என்ன குழம்புடியே இன்னைக்கு காயோ? மீன் குழம்பு, மீன் வறுவல். மீன் குழம்பு மீன் வறுவலா? ஆமா. என்ன மீனு? வெங்காயத்தை எந்த புண்ணியம் மனசுக்கு வந்து என் கண்ணாரே பற்றும் பொழுது கையோ. என்ன மூடு இருந்தா சைட்ல மூடு இருந்தா நேரம் என்ன வச்சுக்கீங்க. ஓகே வதக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். மீன் வறுவல். ஸோ எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துடலாம். ஓகே குறவை மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து என்னது இது பாறை மீன் வறுவலும். நம்ம எங்கெல்லாம் போய் அலைஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம எங்கே அலையிறோம் அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே தெரியாது. இது எங்கள் வீடியோ போக 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 நான் சொல்கிறேன் எங்கே அலையிறோன்னு. அதோட தொடர்ச்சி தான் இது. அலைஞ்சது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ சமையல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கொடுவா மீசை கருவா மீசை போட்டு தக்காளியை போடுகிறாரு இப்போது காயோ. நீ என்னமோ நினச்சிருக்கிற அந்த கையை பார்த்து கற்றுக்காத மாதிரி. மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல். ஸோ சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாருங்க. ஆஹா இன்னும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பாரு. சூப்பராக இருக்கா? இப்போ இது வந்து செவுரை வதத்துட்டு அப்புறம் வரோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மீன் குழம்பு தூள் போட்டுட்டு இதில் நம்ம தக்காளியுமே நல்லா அரைச்சி ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியுமே நம்ம வந்து இதுலேயுமே ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைசலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி சேர்த்துடலாம். ரொம்பவே திக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு. ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பாறை மீன் வறுவலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி மசாலா எல்லாமே போட்டு அதை நல்லா காய வச்சுருக்காங்க. அதில் மசாலா பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ அகைன் அது மேலே வந்து தடவிட்டுருக்காங்க.
அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ என்னெல்லாம் அதில் மசாலா போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மீன் வறுவல் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட இன்னும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சேர்த்துருக்கோம். நம்ம பூண்டையும் மிளகையும் இடித்து அது கூட சேர்த்துருக்கோம். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதையும் தாண்டி அது வந்து நல்லா ஜெல் ஆகும் மீனோட சேர்த்து அப்படின்னு சொன்னதுனால அது நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். மீன் இங்கேருந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ ஃபைனல் டச்சாக வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை மட்டும் அது மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். அந்த அறுசுவையும் இதில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு இது பார்க்கும்போது மீனோட எலுமிச்சை பழம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருந்தோம். தேம்பல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியலை. ஆனால் இந்த டைம் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி தேம்பல் வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கவிக்கு தேம்பல் வருதா வரலையாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ நம்ம நல்லா பார்த்தோங்கன்னா எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தால் அது நல்லா மேலே திரண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்குது. இன்னும் நாங்கள் என்ன தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றலை. உப்புமே தேவையான அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் போக போக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொடுவா மீனை போட்டுடலாம். இப்போ வரைக்குமே நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. வெறும் அந்த புளி இதோட தான் சேர்த்துருக்கோம். இதுவே நமக்கு நல்லா திக்காக டார்க்காகவே இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து கொடுவா மீனையும் போட்டுட்டு ஸோ இப்போ நல்லா கொடுவா மீன்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். மீன் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட வேணாம். அது அப்படியே இருக்கட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கவிக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது. ஸோ கவிக்காக ரசம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ரசம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரசத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, புளியை நல்லா கரைச்சிட்டு தக்காளி கரைச்சிட்டு அது கூட மிளகு சீரகம் எல்லாத்தையும் மிளகு சீரகம் எல்லாத்தையும் வந்து நல்லா இடித்து அதையும் போட்டு பூண்டையும் போட்டுட்டு அது கூட வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா இடித்து அது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வச்சா ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இதை முடிச்சுட்டு ரசம் எப்படி தாளிக்கிறாங்க அப்படிங்கிறத போக பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மீன் எல்லாமே போட்டுடலாம். அந்த எலுமிச்சை பழத்தோட விதை கூட இருக்கு அப்படி. நம்ம ஸ்மெல்லு பார்த்தியா? பா, வேற லெவல் ஸ்மெல்லு. என்ன சாப்பாடுலாம் பயங்கரமா போடுறீங்க? சாப்பாடு சுத்தக்கூடாது. சாப்பாடு உருட்டு உருட்டுறான். என்ன பண்ணு மத்தியா உன்ன ஒரு பார்வை பார்த்துட்டு பண்றாங்க. ரைட். குழம்பு காட்டுக்கா. வாவ், வெரி கலர்ஃபுல். குழம்பு செஞ்சவங்களுக்கு நன்றி. ரசமும் செமையா இருக்கு கலர்ஃபுல்லா. உனக்கும் ரசம் தானே? ஆமா, உனக்கும் ரசமாடா? அது தம்பிக்கு. எனக்கு எதிரி அப்போ என் தட்டை தான் இவ்வளோ நாள் சுற்றி இருந்தான். ஆமா, ஓகே. இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி இருக்கு அப்படின்னு ரசம் இல்ல, ரசம். ஓகே, மீன் இது தரண்டி தங்கம். மீன் தரண்டி தங்கம். சாப்பாடு போட்டு ஒருத்தவனுக்கு கெஞ்ச விட்டுக்கிறீங்க பத்தியா? போதுமா கையோ? போதும். இந்த மீன்ல கையோ எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நீ சொல்லு. ஜூஸா அது? ரசத்தை குதிரை ஜூஸா? அட கொய்யால. காரம், உப்பு, புளி எல்லாமே சூப்பர். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பா. அல்டிமேட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே, கொடுவா மீன் குழம்பு, பாறை மீன் வருவது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நானும் கற்றுக்கிட்டு நானும் ஒரு நாள் சமைச்சு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் இதோட வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே கைஸ்.
நல்லா தின்னுபிட்டு மிதப்பில் பத்துங்க நடக்குது. இல்லை செய்யறது ஒருத்தவன் வாங்கிறது ஒருத்தவன் தின்றது ஒருத்தவன். நல்லா சாப்பிட்டு மிதப்பில் பத்து கிடக்குறோம். ஒரு இடத்துக்கு போகணும், ரொம்ப முக்கியமான இடம். ஆனால் இன்னும் எப்படி கிளம்புறது அப்படின்னு தெரியல. வெயிலாக இருக்குது, தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். போகிறோம். நம்ம எங்கெல்லாம் போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே ஓகே 3 hours later. ஓகே தங்கங்களா, எல்லாமே இப்போ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் வந்து அழகாக ஒரு டே ரொட்டீன் எடுக்கலாமே அப்படின்னு டிசைட் பண்ணி ஒன்று நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அது எப்படியோ போயிடுச்சு. அதையும் தாண்டி உங்களை எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குட்டி ஏமாற்றிட்டான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவனை நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ண போயிடலாம். நாங்கள் மிட் நைட்டில், உங்களுக்கு தெரியும், நைட் டைமில் தான் வந்து நாங்கள் குட்டியை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய அட்ரஸ் வந்து எங்களுக்கு சரியாக தெரியாமலேயே போயிடுச்சு. ஒரு இடமா நான் உட்காந்து பேசிட்டு அப்புறம் போகிறேன். அவங்க அட்ரஸ் வந்து எங்களுக்கு நைட் டைமில் போனதுனால எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மறுநாள் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அந்த ஒரு வேலையினால் நாங்கள் வந்து குட்டியை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் குட்டி எல்லாமே தேட்டருக்குலாம் போயிட்டு அந்த நைட் ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் அந்த தேட்டருக்குலாம் போயிட்டு ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா வெளிலலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாங்களுமே நல்லாவே ஸ்டே பண்ணிவிட்டு அகெயின் வந்து நாங்கள் மறுபடியுமே குட்டியை மீட் பண்ணுறதுக்கான காரணம் அது எல்லாமே ஏன் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோவாக வரும். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ எங்கெல்லாம் போய் அலைகிறோம், எதுக்காக அலைஞ்சோம், என்ன நம்மளோட மோட்டிவ் என்ன, நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஜிகே மெமரி யூடியூப் சேனலில் வர வீடியோஸுங்களில் நிச்சயமாக அது எங்கே போகணும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதையும் தாண்டி ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸ், ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல ப்ராங்க், இதெல்லாமே ஏற்கனவே எடுத்து வச்ச ப்ராங்க் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலை. எல்லா ப்ராங்க்குமே கவி என்ன பண்ணது. கவி என்ன வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராங்க் 4 ப்ராங்க் என்னவோ கவி என்ன பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் சில வீடியோஸ் எல்லாமே இருக்குது, டே ரொட்டீன்ஸ் இருக்குது. நிறைய வீடியோ வந்து எங்களால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியல. பிகாஸ் வந்து நாங்கள் ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 100K ரீச் பண்ணால் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான பேசிங் தான் போய்கிட்டு இருக்கு. அதையும் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் லைவ்ல கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறோம், அது கூட சீக்கிரம் எல்லாருக்கும் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயமும் வந்து எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில நான் ஒரு முக்கியமான இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். அதனால் என்னால் வீடியோ பண்ண எனக்கு டைம் கிடைக்கல. அந்த வீடியோஸ் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து சுத்தமாகவே முடியலை. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வீடியோ கொடுக்காமலே இருந்தது. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ எடுத்தாச்சு, அதெல்லாம் இன்னும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல. அதெல்லாமே வர வீடியோவில் கண்டிப்பாக வந்து சேர்றோம். இன்னொரு விஷயம் இதிலே உங்களுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டியது இருக்குது. நம்மளுடைய மேரேஜோட அப்டேட் தான். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் சொல்லிடுறேன். ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம செப்டம்பர் மாதம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மேரேஜோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான வேலைகள், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் எங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து எல்லாரையும் இப்போ இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டு, நம்மளுடைய பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய அந்த கார்டை கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது தான் நம்மளுடைய மொத வீடியோவாகவே உங்கள்கிட்ட வரப்போகுது. ஸோ அதை நாங்கள் எந்த டிசைனில் அதை அடிச்சிருக்கோம், அதில் யார் பேர்லாம் இருக்குது, அதில் நாங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும் தங்கங்களா. என்ன ஏமாற்றிட்டோம்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். அவங்க வீடு எங்களுக்கு தெரியலை, அத்தனை ஃபோன் கால் பண்ணியும் அவங்க எடுக்கலை. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி முரண்பாடாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவை நாங்கள் அழகாக டே ரொட்டீனாக சூப்பராக இந்த நாள் ஃபுல்லாக அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு நினச்சோம். சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் டக்குன்னு எதையும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இதை மட்டும் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்மளுடைய மூவ் என்ன அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருக்க வீடியோஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான வீடியோஸை வந்து நிச்சயமாக உங்கள்கிட்ட தங்கங்களா. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.